தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். அண்மை செய்தி 2026-2027 கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. 2 மணிக்கு தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 1:30 மணி வரை தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலை இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன். பல்வேறு கட்டுப்பாடுகளோட இன்னும் சற்று நேரத்தில் நீட் தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சேலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பெற்றோர் தரப்புல ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்படுதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 21 மையங்களில் இந்த தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21 மையங்களில் 9288 தேர்வர்கள் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் நடப்பு ஆண்டு தேர்வர்களுக்கான கட்டுப்பாடுகளில் ஒரு சில தளர்வுகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை நடைபெற்ற நீட் தேர்வுக்கு அரைக்கை சட்டை மட்டுமே அணிந்து வர அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை முழுக்கை சட்டை அணியலாம் எனவும் மத நம்பிக்கையின்படி சில குறிப்பிட்ட ஆடைகளை அணியவும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு உடை அணிந்து வரக்கூடிய நபர்கள் முன்கூட்டியே தேர்வு மையங்களுக்கு வருகை தர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்வு ஆணையம் அறிவித்தபடி காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணிக்குள்ளாக தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீட் தேர்வுகளிலும் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் தற்போது மிகுந்த ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தேர்வு மையத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்றைய தினம் இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது. இந்த நிலையில் தீவிர சோதனைக்கு பிறகு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தற்போது தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து உடைமைகளும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குடிநீர் தவிர வேறு எந்த பொருட்களும் தேர்வு மையத்திற்குள் எடுத்து வர அனுமதி இல்லை. அதேபோல் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் மட்டுமே உள்ளே எடுத்து வர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரணங்கள் ஏதும் உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லாததன் காரணமாக தேர்வு மையத்தின் நுழைவு வாயிலேயே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்களை கலட்டி ஆற்றி பெற்றோர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 2 மணிக்கு நீட் தேர்வு துவங்கக்கூடிய நிலையில் 1:30 மணிக்குள்ளாக தேர்வர்கள் உள்ளே வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம் கூட இல்லாத நிலையில் தற்போது தீவிர சோதனைக்கு பிறகு தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அனைத்து மையங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தேர்வு மையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தடையில்லாத மின்சாரம் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நீட் தேர்வு நடைபெறக்கூடிய மையங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் இந்த தேர்வு பணியில் பொறுத்தவரை 21 மையங்களிலும் அறை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அதே போல அனைத்து மையங்களிலும் ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 10 முதல் 30 போலீசார் வரை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுதன். மற்றும் ஒரு அண்மை செய்தி. வேலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவரின் அரைஞான் கயிற்றை அதிகாரிகள் அகற்றி இருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பேசுபொருளாகி இருக்கிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தேர்வறைக்குள் சென்ற மாணவர்களுக்கு போலீசார் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி தற்பொழுது தேர்வறைக்குள் அனுமதித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 5000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் அங்கு தேர்வறைக்கு வந்த ஒரு மாணவரின் அரைஞான் கயிற்றை அதிகாரிகள் அகற்றி இருக்கக்கூடிய சம்பவம் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த சம்பவத்திற்கு அந்த மாணவருடைய பெற்றோர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? கூடுதல் விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு 15 மையங்களில் நடைபெறுகிறது. 5736 மாணவர்கள் எழுதுகின்றனர்.
1:30 மணிக்கு அனுமதிக்கப்படும் இவர்கள் 11:30 மணியிலிருந்து உள்ளே செல்வதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் அந்த தேர்வு அரங்கிற்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பதாக அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். வழக்கமாக நடைபெறுகின்ற சோதனையே நடைபெற்றது. ஆனாலும் இந்த முறை அவர்கள் உணவு பொருட்கள் எதுவுமே எடுத்து செல்லக்கூடாது மற்றும் அதே போன்ற தண்ணீர் மட்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் ஆடை சற்று அவர்கள் அந்த ஆடை விஷயத்தில் அவர்கள் தற்போது சற்று அவர்கள் விதியை தளர்த்தி அவர்கள் முழுக்கை சட்டை அணியலாம் என்கின்ற ஒரு வகையிலும் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அனுமதியின் அடிப்படையில் அவர்கள் முன்னதாகவே தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாயிலில் காத்திருந்தவர்களை அனைவரையும் ஒரு போலீசார் அவர்களுக்கு அனைவருக்கும் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் உள்ளே சென்ற மாணவ மாணவிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் திடீரென்று ஒரு மாணவர் அரணான் கயிறு கட்டி வந்தார். ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நமது தொலைக்காட்சியிலும் அனைத்து விதிமுறைகளை நாம் தெரிவித்து வந்த இந்த சூழ்நிலையிலும் அவர் அரணான் கயிற்றோடு வந்தது அது விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது, ஆகவே அதை அகற்ற வேண்டும் என்று திடீரென்று பார்த்த ஒரு அதிகாரி அதை அகற்றுவதற்காக அந்த அரணான் கயிற்றை அவர் அறுக்க சொல்லி உத்தரவிட்டார். அது பேசும் பொருளாக மாறும் என்று எதிர்பார்த்து, ஆனால் பெற்றோர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை சாதாரணமாகவும் விதிகளை மீறியது தவறுதான் என்கின்ற ஒரு அடிப்படையிலும் அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள். ஆனால் தேர்வு செல்வதற்கு முன்பு அனைத்து கட்டுப்பாடுகளையும் அனைத்து விதிமுறைகளையும் அறிந்த மாணவ மாணவிகள் அவர்கள் பெற்றோர்கள் இவர்களை வீட்டிலேயே அறிவுறுத்தி அதற்கேற்றவாறு நகை போன்ற ஆபரணங்களை எதையும் அணியக்கூடாது என்று அவற்றை வீட்டிலேயே வைத்துட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இங்கே அவசர கதையில் அதை காட்டுவதும் அதை பெற்றோர்களிடம் கொடுப்பதும் இது ஒரு அசாதாரண சூழ்நிலையாக காணப்படுகிறது. அவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ படிப்பை படிக்கின்றவர்கள் இப்போதிருந்தே தன்னை அந்த மருத்துவராகவே அவர்கள் கற்பனை செய்து கொண்டு இதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய மனநிலையும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு திட்டங்களையும் விதிகளையும் அதை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பை அவர்களுக்கு ஏற்படுத்த பெற்றோர்களுக்கு அதற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதே போன்று இப்ப வந்திருக்கின்ற பெற்றோர்கள் தங்குவதற்கு ஏற்ற வகையில் அருகில் இருக்க திருமண மண்டபங்களில் அவர்களுக்கு தங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவை எந்த வசதியும் இல்லை. சில இடங்களில் குறிப்பாக காட்டு பகுதியில் அந்த வசதியே ஏதும் இல்லாமல் இருக்கிறது. பெற்றோர்கள் அனைவரும் சாலை ஓரங்களில் மர நிழல்களில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திரும்ப செல்வதற்காக மாலை 8 மணி வரை இரவு 8 மணி வரையில் அவர்களுக்கு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரகாஷ்.